ஹோரை சுப பலன். பலரும் அன்றாட செயல்களை கூட பஞ்சாங்கம், ஜோதிடத்தை அனுசரித்து நடந்து கொண்டு நன்மைகளை அனுபவித்து வருகின்றனர். அந்த வகையில் ஹோரை சாஸ்திரத்தை தற்போது நம்மில் பலரும் பின்பற்றி பயன்படுத்தி வருகின்றனர். ஹோரை சாஸ்திரம் ஒரு வாரத்திற்கு வரும் 7 கோள்களைக் கொண்டே கணிக்கப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு நடைமுறைக்கு வரக்கூடிய நாட்களுக்கு அதிபதியாக உள்ள கோளின் ஹோரை சூரிய உதயம் முதல் சுமார் 1 மணி நேரத்திற்கு நடைமுறைக்கு வரும். ஹோரையில் வாரத்தில் வருவது போல் ஞாயிறு, சூரியன், திங்கள், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், குரு, வெள்ளி, சுக்கிரன், சனி என தொடர்ந்து வருவது போல நடைமுறைக்கு வராமல் சூரியன், சுக்கிரன், புதன், சந்திரன், சனி, குரு, செவ்வாய் என்ற தொடர் சுழற்சி முறையில் நடைமுறைக்கு வரும். அன்றைய தின அதிபதிக்குரிய கோளின் ஹோரை ஆரம்பத்தில் நடைபெற்று அடுத்தடுத்த கோள்களின் ஹோரை நடைமுறைக்கு வரும். நாட்கள் மாறி மாறி வந்தாலும் கோள்களின் ஹோரைகள் ஹோரைக்குரிய கோள்களின்படி தொடர் சுழற்சி முறையிலேயே நடைமுறைக்கு வரும். நாட்களில் சுப நாள், அசுப நாள் என்றும் கோள்களில் சுப கோள், அசுப கோள் என்றும் இருப்பதுபோல் ஹோரைகளிலும் சுப ஹோரை, அசுப ஹோரை இருக்கும் என்று பலரும் நினைத்து ஹோரையை தவறாக பின்பற்றி வருகின்றனர். வார நாட்களில் திங்கள், புதன், வியாழன், வெள்ளி, ஞாயிறு ஆகியன சுப நாட்கள் என்றும் சனி, செவ்வாய் அசுப நாட்கள் என்றும் சிலர் கடைபிடிப்பது போல் ஹோரையையும் அவ்வாறே பிரித்து சுப ஹோரை, அசுப ஹோரை என்றும் பின்பற்றி வருகின்றனர். ஆனால் ஹோரை சாஸ்திர விதிமுறையில் சுப ஹோரை, அசுப ஹோரை என்றில்லை என்பதை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு குறிப்பிட்ட ஹோரையிலும் வெவ்வேறு குறிப்பிட்ட பணிகளைச் செய்யலாம் என்று ஹோரை சாஸ்திர விதிமுறை கூறுகிறது. சூரிய ஹோரையில் விண்ணப்பம் செய்தல், அதிகாரிகளைச் சந்தித்தல், மருந்துண்ணல், சொத்து பிரிவினை செய்தல், வேலைக்கு முயற்சித்தல், அரசு உபகாரம் பெறுதல், பதவியில் அமர்தல் போன்ற செயல்களில் ஈடுபடலாம். சந்திர ஹோரையில் திருமணத்துக்கு பெண் பார்த்தல், ஆபரணங்கள் அணிதல், கலைத்துறையில் ஈடுபடுதல், தொலைதூர பயணம் செய்தல், நாற்கால் ஜீவன்கள் வாங்குதல் போன்ற பணிகளைச் செய்யலாம். செவ்வாய் ஹோரையில் போர்க்கருவிகள் புதிதாகச் செய்தல் மற்றும் பழுதுபார்த்தல், பகைவர்களுடன் போர் தொடுத்தல், பூமி, நிலம் சம்பந்தமாக விவரங்கள் பேசி முடித்தல், மருந்துண்ணல், நீர்நிலைகளைத் தடுத்து கரை அல்லது அணை கட்டுதல், அழிவு வேலைகளில் ஈடுபடுதல் போன்ற செயல்கள் உத்தமம். புதன் ஹோரையில் ஜோதிட ஆராய்ச்சியில் ஈடுபடுதல், தேர்வு எழுதுதல், போட்டி பந்தயங்களில் பங்கு கொள்ளுதல், கடிதத் தொடர்பு கொள்ளுதல், பொருட்களை வாங்குதல், புதிய கணக்கு ஆரம்பித்தல், தரகு, புரோக்கர் போன்ற வேலைகளைச் செய்யலாம். குறுஹோரையில் புதிய ஆடை, ஆபரணம் அணிதல், சேமிப்பு தொடங்குதல், கொள்முதல் செய்தால், விவசாயக்கு விதை விதைத்தல், நாற்று நடுதல், குறு உபதேசம் செய்தல், பெறுதல், பெரியோர்களைச் சந்தித்தல் போன்ற காரியங்களைச் செய்யலாம். சுக்கிர ஹோரையில் காதல் விவகாரங்களில் ஈடுபடுதல், திருமண ஏற்பாடு பற்றி பேசுதல், மருந்துண்ணல், பொருள் சேர்த்தல், கடன் வசூல் செய்தல், ஆடை, ஆபரணம் அணிதல் போன்ற பணிகளைச் செய்யலாம். சனி ஹோரையில் நிலத்தை உழுதல், விவசாயம் செய்தால், இரும்பு, மின்விசை சாமான்கள் வாங்குதல், தோப்பு, துறவு அமைதல், பயணம் செய்தல் போன்றவற்றில் ஈடுபடலாம். ஒவ்வொரு ஹோரைக்கும் மேற்குறிப்பிட்ட செயல்கள் மட்டுமல்லாது அது தொடர்பான பணிகளிலும் ஈடுபடலாம். எனவே ஹோரைகளில் சுப ஹோரை, அசுப ஹோரை என்று பாகு படுத்திக் கொள்ளாமல் அந்தந்த ஹோரைக்குரிய செயல்பாடுகளை அந்தந்த ஹோரையில் செய்தால் செயலுக்குரிய பலனை அடையலாம். ஓம் சிவசிவ ஓம். ஓம் சிவசிவ ஓம். ஓம் சிவசிவ ஓம்.